குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளுங்க. 61வது அதிகாரம் பொருட்பாலில் மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் வருது. நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தாமதப்படுத்துறது, ஒரு விஷயத்தை உடனே செய்கிறது இல்லை, டிலே பண்ணுறது. ஆக்சுவலாக மறவி அப்படின்னா மறந்துடுறது, அடிக்கடி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற அந்த ஒரு முனைப்பு இல்லாததுனால அதிகபட்சமான மறதி. மடினா சோம்பல். துயில் அளவுக்கு அதிகமான தூக்கம். இது நாளும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நெடுநீர் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துறது, ஒரு விஷயத்தை மறக்கிறது அடிக்கடி முனைப்பு இல்லாததுனால. சோம்பல், அதிக தூக்கம், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நீங்கள் அதிக சோம்பலாக, அதிக தூக்கம் உடையவர்களாக, அதிக மறதி உடையவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துவீங்க. இது நாலுமே என்னென்னா, நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். அப்படின்னா என்ன? கெடுகின்ற இயல்புடையவர்களுடைய அத்தகைய கெடுகின்ற இயல்புடையவர்கள் விரும்பி ஏறும் ஒரு மரக்கலன் படகு அப்படிங்கிறாரு. வெற்றியை தங்களது நோக்கமாக உடையவர்கள், கெடுகின்ற இயல்புடையவர்கள் விரும்பி ஏறும் மரக்கலன்களை தங்களுடைய இடங்களாக கொள்வார்களோ அப்படிங்கிற அர்த்தம் நினைக்கிற மாதிரியான அற்புதமான குறள். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, இந்த டிலே பண்ணுறது, ப்ரொக்ராஸ்டினேட் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தை ரொம்ப அதிகமான ஒரு முறை உபயோகப்படுத்தப்படும் வார்த்தைங்க. நெகட்டிவான ஒரு கான்டெக்ஸ்டில், கண்ணோட்டத்தில், எதிர்மறையான கண்ணோட்டத்தில் உபயோகப்படுத்தப்படுகின்ற வார்த்தை ப்ரொக்ராஸ்டினேட். ப்ரொக்ராஸ்டினேட்னா என்னங்க? நெடுநீர். திருவள்ளுவர் சொல்கின்ற ஃபர்ஸ்ட் வாக்கியம் நெடுநீர். ஒரு 20 விஷயம் நம்ம கையில் இருக்குங்க. இந்த 20 விஷயம் முடிக்கிறதுக்கு 2 மாதம் கொடுத்துருக்காங்க. 60வது நாள் முடித்தா போதும். அந்த 20 விஷயத்தில் 10 விஷயம் 10 நாளில் முடிக்க முடியும். ஏன்னா அதற்கான ரிசோர்ஸஸ், அதற்கான விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. பல பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தான் டைம் லைன் 60வது நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுவாங்க. 10 நாளில் முடிக்கிற விஷயங்களை ஈஸியாக, அந்த குயிக் வின்ஸ் அப்படின்னு அதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல விஷயங்கள் இருக்கிறப்போ நிறைய வாழ்க்கை போராட்டம் தான், நிறைய சேலஞ்சஸ் வரும். ஆனால் குயிக் வின்ஸுங்கிறது ஈஸியாக முடிக்கக்கூடிய விஷயங்கள். அந்த விஷயத்தை வெயிட் பண்ணவே கூடாதுங்க. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரிசோர்ஸஸ், அதற்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ், நீட்ஸ் நம்மள்ட்ட இருக்கிறப்போ உடனே முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் குயிக் வின்ஸ். அந்த 20 விஷயத்தில் 10 விஷயத்தில் 10 நாளில் முடிச்சிட்டோன்னா மீதி 10 விஷயத்துக்கு தான் அந்த 60 நாள். அதையும் டக்குன்னு வர முடிச்சிடலாம். வெற்றியுடையவர்கள் எப்போவுமே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டாங்க, டிலே பண்ண மாட்டாங்க, தேவையில்லாத டிலே. அதே மாதிரி தான் அதிகமான தூக்கம், மறதி, சோம்பல், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸான ஒரு அவுட்கமுக்கு கண்டிப்பாக உதவவே உதவாது. அற்புதமான ஒரு குறளுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.